எதுவரை போகலாம் என்று நீ சொல்ல வேண்டும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எப்படி இன்ஷாட்டில் ஒரு எடிட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் ஆப்ஷன் போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் போயிட்டு பிளாக் கொடுத்துக்கோங்க. டைப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி டேஷ் கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கிற வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதை மேலே கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும். நான் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கட் அவுட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் வரதெல்லாம் நம்ம அழிச்சுப்போம். நான் ஃபோட்டோஸ்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இதில் சைடில் இப்படி வரதெல்லாம் நீட்டாக ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் இமேஜ் பார்க்க அழகாக இருக்கும். இந்த இமேஜையும் நம்ம சேவ் பண்ணிடலாம். இந்த இமேஜ் சேவ் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ கொடுத்து வெளியில் வந்துடுறேன். வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ்க்கு போயிட்டு நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை கரெக்டாக இமேஜை ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்க்கு போய்க்கிறேன். உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகட்டும் டிக்ரீஸ் ஆகட்டும் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். நான் பண்ணுறேங்கிற மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த இமேஜை நான் இப்படி உங்களுக்கு டைமர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் இப்படியும் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே பாருங்கள் டியூரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு
உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும், இப்போ எனக்கு 38 செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துக்கோங்கன்னா ஓகே அதே அளவு வந்து நீங்கள் வந்துடும். இல்லை எனக்கு 35 25 இல்லை இந்த மாதிரி வந்து வேணும்னாலும் நீங்கள் அதில் போயிட்டு பண்ணிட்டீங்கன்னா அது இமேஜ் வந்து கீழே வந்து உங்களுக்கு இப்போ நான் 38ன்னு சொல்லிட்டு நான் இதில் கொடுத்துருந்தேன்ல, இதில் வந்து இப்போ 35ன்னு கொடுத்தீங்கனாலும் இங்கே பாருங்க கீழே 35ன்னு வந்துடும். இப்போ எனக்கு 38 வேணும், அதனால நான் 38ன்னு கொடுத்துக்கிறேன். ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஒப்பாசிட்டி குறைச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு ப்ரெல்லுன்னு இருக்குல்ல, அந்த ப்ரெல்லு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லைட்டாக குறைச்சிக்கோங்க. அதாவது உங்கள் இமேஜ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வந்து லைட்டாக குறைச்சிட்டு இதை வந்து வீடியோ என்வர்லேயே கொடுத்துடலாம். பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணோம்ல, அதை வந்து இமேஜ் கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஃபோர்த் ஒன் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ, அதாவது உங்கள் இமேஜ் வந்து எப்படி தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட இமேஜ் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வீடியோ என்வர்லேயே கொடுத்துட்றேன். மறுபடியும் விப் ஆப்ஷன் போயிட்டு நான் ஒரு இமேஜை வந்து கட் அவுட் பண்ணல, அந்த இமேஜை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த இதை சென்டரில் வச்சுட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு இதை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நான் பண்ணிக்கிறேன். இதை வந்து வீடியோ என்வர்லி கொடுத்துடலாம். மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துக்கிறேன். இது லாஸ்ட்டு அப்படி லாஸ்ட்டாக அது வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு அது லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அது கரெக்டாக அப்படி வச்சுட்டு பிப் ஆப்ஷன்லேயே வந்து மறுபடியும் இது இருக்குல்ல, ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அந்த ஹெட்டில் வந்து கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வீடியோ என்வர்லி கொடுத்துட்டு இதை மறுபடியும் காப்பி பண்ணிக்கலாம்.
இப்போ நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். இந்த இன்ஷாட்னு இருக்குல்ல, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஷாட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பிப் ஆப்ஷனில் வந்து நம்ம சாங் ஆட் பண்ணணும். இதை வந்து 4 இதுக்கு மேலே நம்மளால் ஆட் பண்ண முடியாது. பாருங்க, 4 இதுக்கு மேலே நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இது லோட் ஆகிட்டுருக்கு. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் என் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு. க்ரியேட் நியூ கொடுத்துக்கிறேன். வீடியோஸ்க்கு போயிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ சேவ் பண்ணது வந்துருச்சு. பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் ஒரு சாங் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் செகண்ட் ஒன்னாக இருக்கிறத வந்து நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்க்கு போய்க்கிறேன். இதை வந்து கீழே கொண்டு வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். போகலாம் என்று நீ சொல்ல வேண்டும் என்று தான் விடாமல் கேட்கிறேன். வச்சுட்டேன். மறுபடியும் எஃபெக்ட்டுக்கு போய்க்கிறேன். நான் ஒரு எஃபெக்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதுவரை போகலாம் என்று நீ எதுவரை போகலாம். இதை வந்து வீடியோ என்வர்லி கொடுத்துட்றேன். அப்புறம் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு இதில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. நான் ஆல்ரெடி ஃபான்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதை வந்து வீடியோ என்வர்லி கொடுத்துட்றேன். மறுபடியும் இந்த இன்ஷாட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து நம்ம ஒரு எடிட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நல்லா எடிட் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.